ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்துட்டு ஆஸ்க் மீ கொஸ்டின் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் வந்து யூடியூப் லாங் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோ தான் அது. பார்த்துடலாமா? கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இங்கே இருக்குமா? எங்கேயோ ஒன்று ரெண்டு சைடில் இது ஒரு சைடில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நிறைய வந்திருக்கு. ஒன்னொன்னா படிக்கிறேன். படிச்சுட்டு ஆன்சர் பண்ணும். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் யூடியூப்ல விளாக்ஸ் என்னாச்சு? யூடியூப் வந்துட்டு பண்ணணுங்க. இது ஒரு வீடியோ தான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். விளாக் வந்துட்டு பிளான் பண்ணேன், பட் நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கேன். அதனால கமிட்மெண்ட்ஸ்னா ஒர்க்கு அப்புறம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் என்னால தர முடியல. ஃபேவரட் ஃபுட் வந்துட்டு எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவேன். அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இது ரெண்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லவ் யூ ஆர் யூ சிங்கிள்? நான் சிங்கிள் தான். லவ் யூ டூ. எப்படி இவ்வளோ கியூட்டா இருக்கீங்க? அதுவா? ஃபில்டர் தான், ஃபில்டர் போட்டுருவேன். ஃபில்டர் என்ன இல்ல, ஃபில்டர் போடுவோம் நிறையா. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் சென்னை. நேட்டிவ் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. செட்டில்டு இன் சென்னை. இப்போ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, அந்த கொஸ்டின். அப்புறம் வாட் இஸ் யுவர் ஹாபி? ஹாபின்னா என்னங்க? வீடியோ பண்ணிருப்பேன். அப்புறம் இங்க ஊருக்கு வந்தா ஃப்ரெண்டோட சுத்துவேன். வீடியோ பண்ணுவேன். அவ்வளவுதான். இந்த புக் படிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவேன்? படுத்து தூங்கிடுவேன். வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதனால பெஸ்ட் தூங்கிடலாம். தூங்கிட்டு சில பேருக்கு மனசு கஷ்டமா இருந்தா தூக்கம் வராது. ஆமா, அதனால அப்படி இருக்க முடியாது. நல்லா எதுவுமே இல்லாத மாதிரி ஃப்ரீயா இருக்கணும். ஜாலியா வந்து தூங்கிடு. 10th மார்க், 10th 12th அப்புறம் காலேஜ் மார்க் நல்ல மார்க், ரொம்ப டீசென்டான மார்க் தான் இருக்கு. அது வெளியே சொல்ல வேணாம். வேற ஒண்ணு ஃபர்ஸ்ட் லவ்விங் வந்துட்டு அது ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு தான கான்செப்ட். ஸோ அதனால பெரிய ரீச் கிடையாது. நம்ம யூடியூப் நம்ம இப்போ இருக்கிற ஒரு இதுல உங்களுக்கு தெரியும்ல, காமெடி ஃபேக்டர் அப்புறம் லவ், இந்த ரெண்டு பேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இது இன்னும் பெருசா இல்லை, பூம் இல்லை. அதை நாங்க ஒரு புதுசா பண்ணலாம்னு நினைச்சோம், மொக்கம் வாங்கிட்டோம். அதனால அதை கண்டினியூ பண்ணல, அதை டிஸ்கண்டினியூ பண்ணல, அதை கண்டினியூ பண்ணல, அதை ட்ராப் அவுட் ஆகல. அப்படியேதான் இருக்கு, ஹோல்ல இருக்கு. அந்த தேர்ட் எபிசோடும் ரெடியா தான் இருக்கு, பட் ஷூட் எதுவும் போல. கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்க இப்பதான் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இங்க இருக்குமா? எங்கேயோ ஒன்று ரெண்டு சைட்ல இது ஒரு சைட்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஓகேயா? வாட் இஸ் யுவர் ஸ்கின் சீக்ரெட்? ஸ்கின்னுக்கு நான் எதுவும் போடுறது இல்லைங்க. என்னடா மூஞ்சி கழுவிட்டு வருவேன், அவ்வளவுதான். வேற எதுவும் போடுறது கிடையாது. பர்த்டே டேட் வந்துட்டு ஜூன் 24. ஜூன் 24. சொல்லுமா, எப்போதான் நீங்க கமிட்டட் ஆவீங்க? இப்போ சிங்கிள் தானே? யுவர் ஷுவரா எம் சிங்கிள் தான். கமிட்டட் ஆகிற ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஏன்னா லைஃப்ல வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும்ல, பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகிக்கலாம். நம்ம அது எப்படி சொல்றது, கமிட்டட் ஆகிட்டா பண்ண முடியாதுன்னு கிடையாது. எனக்கு பர்சனலா அந்த கமிட்மெண்ட்ல போயிட்டா இதை ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி தோணுது. அதனால நான் அதை பத்தி எதுவும் யோசிக்கிறேன். ஆனா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் முடியும். ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 டேஸ்ல 1K வந்துச்சு. 1K வந்துட்டு ஆக்சுவலா நான் ஃபுல்லா டிக்டாக்ல தான் இருந்தேன். இன்ஸ்டால நம்ம ஃபோக்கஸ் பண்ணல அவ்வளோவா. இன்ஸ்டால 1K வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல வந்துருச்சு. ஆக்சுவலா இப்படி ஒரு 300-400 ஃபாலோவர்ஸ் வந்துட்டு நார்மலா யூஸ்வலா காலேஜ் டைம்ஸ்ல இருந்தது தான். அதுக்கப்புறம் வீடியோ பண்ணி ஒரு 1K வந்துட்டு ஒரு 3 to 4 டேஸ்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்ததுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது.
ம். ஆனா நீங்க எப்போ கிண்டர் ஜாய் வாங்கி தருவீங்க? எனக்கே யாராச்சும் கிண்டர் ஜாய் வாங்கி குடுங்க. எனக்கு ஒரு ஹாரி பாட்டரும் வரல. நான் இதுவரைக்கும் ஒரு 10 கிண்டர் ஜாய் வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஒரு ஹாரி பாட்டரும் வரல. யாருமே வரல. கேரக்டரா யாருமே வரல. வெறும் அந்த ஏதோ ஒரு வருதுங்க கண்ட்ராவியா இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கு. அது வருது. அத வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆசைதான் வேஸ்ட். ஆனா சாப்பிட்டேன். மத்தபடி அந்த பொம்மைலாம் கிடைக்கல. இந்த வீடியோல கொஞ்சம் நாய்ஸ் நினைக்கிறேன். காத்து சத்தம் அட்ஜஸ்ட் பண்ணி. நான் ஃபில்டரா? ஃபில்டர் நான் யூஸ் பண்ற ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னோட வீடியோ கீழேயே நீங்க பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அங்க போய் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீடியோ பண்ணுங்க. இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க? கரண்டா கிருஷ்ணகிரியில இருக்கேன். அதாவது பொங்கல் லீவுக்காக வந்திருக்கேன். ம், சல்லுவும் பிளட் குரூப் என்ன சல்வி? பிளட் குரூப்பா? ஏ பாசிட்டிவ். கேன் ஐ பி யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்? சீரியஸ் கொஸ்டின் டு சீரியஸ் கொஸ்டின். நான் கொஞ்சம் பைத்தியவங்க. கேர்ள் ஃப்ரெண்டா எல்லாம் இருந்தா கரெக்டா இருக்காது. அதனால உங்க நல்லதுதான் சொல்றேன். ஆம், வேற யாரா இதை விசாதான் போச்சுக்கிறீங்க? உங்களுக்கு யாராச்சும் ப்ரொபோஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்போ வந்துட்டு ம், இல்லன்னு சொல்லல. யோசிச்சுட்டு சொல்லுவேன். கரெக்டா செட் ஆகுமா என்ன? அதான் வராப்ல கேமியோ கொடுக்குறாரு. வராரா உள்ள வந்துட்டாரா? அப்புறம் வாட்ச் யுவர் ஏஜ் ப்ரோ. என் ஏஜ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 23ங்க. அப்புறம் நீங்க முஸ்லீம் ஆர் ஹிந்து சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாளா டவுட். ப்ளீஸ் கிளியர் த கொஸ்டின். முஸ்லீமா இருந்தா என்ன இந்து? நான் வந்துட்டு முஸ்லீம்ங்க. ஆமா. ஆஹ் எல்லாம் சுத்தி சுத்தி வந்து ஹாய் சொல்லுங்க. அப்புறம் அழகா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜ்? உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு ட்ரீம் பண்ணிருக்கீங்க? லவ் மேரேஜ் தான். ஆனா ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னா கேர் பண்ணணும். நிறைய லவ் பண்ணணும். நல்லா பாத்துக்கணும். அவ்வளவுதான். இப்படி வேற என்ன? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி போனா நல்லா இருக்கும் எல்லா விஷயத்திலயும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஐயோ அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கல நான் ஆக்சுவலா. இது சும்மா ஒரு ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்கிறதா சொல்லியிருக்கேன். உடனே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சா செருப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நான் அதை வச்சு தேட போறது கிடையாது. ஜென்ரல் ஜென்ரலா சொல்றேன் இதெல்லாம். ஓகேவா? எனி இன்ட்ரெஸ்டிங் பக்கெட் லிஸ்ட்? பக்கெட் லிஸ்டா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆஹ் எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசை. ஸோ அது போயிட்டு வந்துட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஓகே சம் வாட் சாட்டிஸ்ஃபைடா இருப்பேன் லைஃப்ல. என் பெஸ்டிக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் நேம் ஃபவுசியா. ப்ளீஸ் அவர் நேம் மற்றும் ஹாய் ஃபவுசியா. தேங்க்யூ. நீங்க எந்த ஊரு? சென்னை சென்னை சென்னை. சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா சொல்லுங்க. இல்ல இல்ல நான் பிஜி முடிச்சிட்டேன். மறுபடியும் லைவ்ல போற மாதிரி இங்கேயும் எல்லாருமே ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க. திஸ் இயர் ரெசல்யூஷன் என்ன நீங்க தான் ஃபாலோ பண்றீங்களா? நான் வந்துட்டு வருஷம் வருஷம் எடுத்துட்டு இருந்தேன். எந்த வருஷமும் ஃபாலோ பண்ணது கிடையாது. அதனால இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு போட்டு இது போயிருக்கல. போன வருஷத்துல இருந்த மட்டும் எப்படியே போயிட்டு. உங்களுக்கு கன்னடம் லாங்குவேஜ் தெரியுமா? எனக்கு வந்துட்டு உருது, அப்புறம் ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் தமிழ். ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே பேச தெரியும். அப்புறம் 3 லாங்குவேஜஸ் வந்து எழுத தெரியும். அப்புறம் தெலுங்கும் கன்னடா வந்து புரிஞ்சுப்பேன். மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்ச குறைச்ச அறியும். அப்புறம் கன்னடாவும் மலையாளமும் புரிஞ்சுப்பேன். பட் பேச வராது பெருசா. சின்ன சின்ன டேர்ம்ஸ் மட்டும்தான் தெரியும். அப்புறம் உங்க ஃபேன்ஸ் யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணுவீங்களா? அது தெரியலங்க. இன்னும் இன்னும் ஐடியா இல்லைன்னு சொன்னேன்ல. பாத்துக்கலாம். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கிரஷ் சொல்லுங்க யாரு? ஸ்கூல் கிரஷ். ஸ்கூல் கிரஷ் எல்லாம் போட்டா வீட்டுல மாட்டிப்பேன்.
ஹாய் 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 எல்லாருக்கும் பெரிய ஹாய். பெங்களூர் இஸ் வெல்கமிங் யூ. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? என்ன ரெட் கலர். ரெட் கலர் பிடிக்கும். யூ ஹாவ் எனி கேர்ள் ஃப்ரெண்ட்? நோ, ஐ டோன்ட் ஹாவ். Why only face emotion videos? Need some dance. டான்ஸ் வந்துட்டுங்க, என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் டான்ஸ் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு எவ்வளவு அழகா ஆடுவேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் டான்ஸ் என்னோட அந்த ஒரு அந்த டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தாம இருக்கேன். ஹாய் செல்வ், பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போனுச்சு? பொங்கலுக்கு போஸ்ட் ஒண்ணு போட்டு இருக்கலாம். நானும் அதான் யோசிச்சேன், ஏதாவது வேஷ்டி ஷர்ட் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால போடல. பொங்கல் வந்து நாங்க கொண்டாட மாட்டோம் பேசிக்கலி, பட் பக்கத்துல எல்லாம் கொண்டாடுறாங்க. போயிட்டு நாங்கெல்லாம் எங்களோட பங்கு கொடுத்தோம். ஜாலியா போச்சு, நல்லா இருந்துச்சு. படிக்கான சாங் எது? ரீசெண்டா வந்துட்டு ஸ்குவிட் கேம்ல வந்துட்டு அந்த மிங்கிள் சாங் ஒன்று இருக்குல்ல, அந்த சாங் தான் வந்துட்டு இடையில ஓடிக்கிட்டே இருக்கு. இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்? கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். யூஸ்வலா நானே போய் பேசிடுவேன், நல்ல ஒரு மிங்கல் ஆயிடுவேன். அவ்வளவுதான், எக்ஸ்ட்ரோவர்ட் தான். சிங்கிள் ஆர் கமிட்டட்? நிறைய சொல்லிட்டேங்க, சிங்கிள் தான். கமிட்டட் ஆகிற ஐடியா இப்போதைக்கு இல்ல. ஃபேன்ஸ் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. ஃபேன்ஸ் பத்தி என்ன சொல்றதுன்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும், மொக்கையா பண்ணாலும், எனக்கே நிறைய விஷயம் தெரியும் அது மொக்கையா இருக்கும். ஏன்னா வீடியோஸ் எதுவுமே போட முடியாம நான் ஏதோ ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோக்கும் வந்துட்டு கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றீங்க. அது அது ரொம்ப பிடிக்கும் என் ஃபேன்ஸ் கிட்ட. நம்மளை எப்பயுமே டவுன் பண்ணாம மேல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்க இல்லை. எப்பயுமே உங்க சப்போர்ட் நீங்க தரீங்கன்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சப்போர்ட். அவ்வளோதான். லவ்யூங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேங்கிள். மேரேஜ் வந்துட்டு அதான் சொன்னேனே, 27 மேல பாத்துக்கலாம். வாலைக்கும் அஸ்ஸலாம். கொஸ்டின்ஸ் கேட்டா நீங்க ரிப்ளே பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்றேங்க, பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல வீடியோஸ் வருமா? கண்டிப்பா வரும். அது தேதி பின்னர் அறிவிக்கப்படும், அந்த மாதிரிதான். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு கரெக்டா நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், ஆனா அது வேற ஒரு காரணத்துக்காக பண்ண முடியாம போயிடுது. சொல்ற ஒரு விஷயத்த வந்து என்னால காப்பாற்ற முடியாம போயிடுது. அதனால நான் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் தராம இருக்கேன். பார்ப்போம், நம்புறேன் நல்லதான் நடக்கும். இந்த 2025 எல்லாருக்குமே ஒரு பெரிய, அதாவது இந்த இயர் த்ரோட் த இயர் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய சக்சஸா இருக்கும் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ரொம்பவே வேணும், சக்சஸ் வேணும். எல்லாருமே நீங்களும் ப்ரே பண்ணிப்போங்க. அதான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, கவலைப்படாதீங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. யாரோட பிரச்சனையும் எடுத்து உங்க தலையில போட்டுக்காதீங்க. உங்க பிரச்சனையில எவன் தலையிலயும் வைக்காதீங்க. நீங்க உங்களை ஃபேஸ் பண்ணுங்க, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. ஓகே, நிறைய வந்துட்டு அழகா இருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சும்மாதான் சொல்லிட்டு தெரியும், இருந்தாலும் ஓகே. உங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகேயா, என்ன பிடிக்குமான்னு தனித்தனியா கேட்டிருக்கீங்க. எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லாருக்குமே ரிப்ளை ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டா வந்துட்டு, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியாதுன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டு ஹார்ட் போட்டு தான் இருக்கேன். நீங்க நிறைய வந்துட்டு மறுபடியும் எனக்கு ஹாய் சொல்லுங்க. அப்புறம் இன்னும் இருக்கு. போதும், இந்த வீடியோவே ஒரு மாதிரி லென்த்தா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களான்னு கூட தெரியல. பார்த்துருந்தா அப்படியே கீழே ஒரு என்னடா சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்புறம் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பர்சனல் கால் கொடுத்துருங்க. அப்போதான் வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு வீடியோ போடுவேன், அந்த வீடியோ வச்சு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோவும் நல்லா போகும்னு யோசிக்கிறேன். ஸோ ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.